Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான இறால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி பிரணீத் பிரத்வி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேருவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். நான் 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் அரிசி களைஞ்ச தண்ணியில் எலுமிச்சை பழத்தை விட கொஞ்சம் அதிகமான அளவில் புளியை ஊற வச்சுருக்கேன். எந்த ஒரு குழம்புமே நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் நம்ம செய்யும்போது அதோட ருசி தனியாக தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவடகத்தை சேர்த்து பொரிச்சுக்கலாம். இது கறிவடகம் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண கறிவடகம் தான். கறிவடகத்தில் செய்யும்போது இன்னமும் சுவையும் கூடுதலாக இருக்கும். கறிவடகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அது கூட நம்ம கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு குழம்புக்குமே வெந்தயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் எந்த நான்வெஜ்ஜுக்குமே கடுகு சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கறிவடகமும் வெந்தயமும் நல்லா வெந்த பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம இது கூட வெட்டி வச்சிருக்கிற, நான் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால 1 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இறால் குழம்புக்கு வந்து அவ்வளோவா புளிப்பு இருக்கக்கூடாது. மீன் குழம்புக்கு தான் புளிப்பு நிறையா இருக்கணும். இறால் குழம்புக்கு அவ்வளோவா புளிப்பு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அது கூட வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் எப்பவும் சேர்க்குற மாதிரி தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெங்காயமும் வதங்கினா, எந்த ஒரு குழம்புக்குமே தக்காளியும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி அதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கின பிறகுனாங்க அதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் எப்போவுமே தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் எப்போவுமே உப்பு சேர்த்துக்கிறது. உப்பு சேர்க்கும்போது சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்ததும் அது கூட 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்றோட ஒன்று வதங்கி வர அளவுக்கு எல்லாத்தையுமே வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி விட்ட பிறகு நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சை பழத்தை விட அதிகமாக புளி ஊற வச்சால அதை நான் கரைச்சி வீட்டில் உள்ள மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் ஊற்றிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து தனித்தனியாக மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் அளவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்துக்குங்க. அளவு கரெக்டாக இருக்கும். நான் இந்த கலவையை ஊற்றின உடனே முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நான் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இதே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் வதக்கி போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் எடுத்து வச்சுருக்க தேங்காயை அரைச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதில்லை. எங்கள் வீட்டில் எல்லா குழம்புக்குமே தேங்காய் சேர்த்தா தான் பிடிக்கும். அதுக்காக தான் நான் தேங்காய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. நம்ம குழம்பு நல்லா கொதித்து இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம எப்போவுமே இறால் சேர்க்கணும். ஏன்னா இறால் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். இறால் சேர்த்தா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். சப்போஸ் வந்து எங்களுக்கு இறால் குழம்பு பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குழம்பு கூட எடுத்து வச்சுக்கலாம். வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இதுவுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இறாலை அது கூட சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சு இறக்கணும்னா நமக்கு சூப்பரான இறால் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதோட கலரு, அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புமே நீங்கள் வந்து மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் உண்மையாகவே நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் அந்த இறால் வந்து எல்லா மசாலோட கலந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுங்க. அவ்வளோதான், நம்ம குழம்ப இறக்க வேண்டியதான். பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இறால் குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் இறால் குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோதான், இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு மறக்காமல் சேவ் பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்க. அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியில் பார்க்கலாம். நம்ம கணவர்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க. ரசம் கூட அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.